அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய கரங்கள் எங்களை எழுப்பினதற்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நித்திரை என்று விழிக்கச் செய்து இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற சத்தியத்தின் மகிமையை நாங்கள் ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உகந்த ஒரு சத்தியம் அடங்கிய ஒரு வேத பகுதி. அது எது என்றால் 3 யோவானின் புஸ்தகம். யோவான் எழுதின 3வது நிருபமாகிய அந்த நிருபத்திலே மகத்துவமான ஒரு சத்தியத்தை அவர் அடக்கி வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தின் பலன் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால் 3 யோவான் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு போதகத்தின் நிருபம், கண்டிதத்தின் நிருபம். இந்த சத்திய வார்த்தைகளை நாம் இந்த நிருபத்தில் படிக்கும்போது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நற்புத்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த துவக்கத்திலே காயுவுக்கு அவர் எழுதும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நிலை பெறுவதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த நிருபத்தை அவர் துவக்குகிறார். பின்பு அநேக ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு வரும்போது 11வது வசனத்திலே அவர் மிகுந்த பற்றுதலோடு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கால நியமங்கள் தேவனுக்குள் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிதத்திலே நாம் யாரோடு அதிகமாக இணைப்பு வைத்திருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை 37வது சங்கீதம், அங்கு 21வது வசனம் சொல்லுகிறது: துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் என்று 37வது சங்கீதம் 21வது வசனம் சொல்லுகிறது. அதில் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அங்கே யோவான்
எழுதும்போது தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று என்று எழுதினார். இன்றைக்கு சங்கீதக்காரர் தாவீது பாடும்போது, நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கால நியமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக பின்பற்றி தர நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? தேவனுக்குள் வாழ்கிற அனுபவத்தை பெற்ற நாம் கர்த்தத்துவத்தில் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவம் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 1வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், நீங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள் என்று அங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு மீண்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அன்பு பிள்ளைகளே, பொல்லாப்பை விட்டு விலகி சமாதானத்தை தேடி அதை பின்பற்ற கடவன். வாசித்த வசனங்கள் நம்மை தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்றுங்கள் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் நம்மை எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறபடியால், இதை நாம் அறிந்திருக்கிறபடியால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிற வார்த்தை நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை சேர்க்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று ஆண்டவர் 7வது சங்கீதத்தில் 11வது வாக்கியத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுக்கு உகந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்பு பிள்ளைகளே, நாம் தீமை செய்வதை விட்டு ஓய்ந்து நன்மை செய்வதை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 8-9வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 8-9வது வசனம். 1 யோவான் 3:8-9. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற வேண்டும்? தேவனால் பிறப்பது எப்படி இருக்கும்? நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதை எப்படி உணர முடியும்? இங்கு 1 யோவான்
5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவங்கள் நம்மை தேவனிடத்தில் சேர்க்குமா என்பதை யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவ ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குணங்களை நாம் எப்படி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எந்த பாவமும் செய்யாமல் நீதியை செய்கிற மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொண்ட ஒரு பெரிய உண்மை என்ன? அவருடைய பின்னடியார்களாகிய நாம் தேவனால் பிறந்திருக்கிறோமா? நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால், நாம் தேவனை உடையவர்கள் என்றால், தேவனுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட்டால், நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்ற சொல்லுக்கு இனி இடம் இருக்கக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகள் கழிந்து விட்டது நாம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு. அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசிப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு பரிந்துரைகளை நமக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சற்று யோசிப்போம். ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேத சத்தியங்களை போதித்து கொண்டு நாம் நன்னிலை அடைய வேண்டும் என்ற அவர் விருப்பம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏவுகிறதா என்று யோசித்து பார்ப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை எவ்வளவு மேன்மைப்படுத்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டுமோ அவ்வளவு கிருபை பொருந்தினவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு காலம் கைவிடுவது இல்லை. ஆதலால் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள் என்று 9வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருந்தால், அந்த நிச்சயத்தின் சாட்சியாக நம்முடைய சரீரம், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை பாவம் ஒரு நாளும் ஆளுமை செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு நம்ம எப்போ கொடுப்போமா? பாருங்கள், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய இருதயத்தை குத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோபு, யோவான், பேதுரு பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, ஆண்டவர் மாறே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்வியைப் போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்களும் இந்த பாவ அனுபவத்தில் வாழ்கிறோம் என்றால், எங்களுக்குள் இன்னும் பாவ கரை இருக்கிறது என்றால், அதை முற்றிலும் விளக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரியும். ஈசோப்பினால் எங்களை கழுவும். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரம் எங்களை காத்து இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கை பாவத்தோடு ஒத்துப்போகாதபடி நீதியை பின்பற்றுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக அந்த பாவ உணர்வு நீக்கப்பட்டு தேவ வல்லமை தங்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.